அன்பான மிதுன ராசி நேயர்களே, மார்ச் மாதத்தில் நடக்கக்கூடிய கிரகங்களின் நகர்வுகளால் உங்கள் வாழ்க்கையில் மிக முக்கியமான மாற்றங்கள் நடக்க போகுது. சூரியன், சுக்கிரன் மற்றும் புதன் கிரகங்களின் சஞ்சாரம் உங்களோட வாழ்க்கையில் பணம், தொழில் மற்றும் குடும்பத்தில் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது, உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் எப்படி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஏன்னா கடைசியில் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான பரிகாரம் ஒன்றையும் சொல்ல போகிறேன். உங்களுக்கான கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னா, ராசிஸ்தானத்தில் குருவும், சகோதர ஸ்தானத்தில் கேதுவும், அஷ்டமஸ்தானத்தில் சந்திரனும், பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய், புதன், ராகு 3 பேரும் இணைஞ்சிருக்காங்க. தொழில் ஸ்தானத்தில் சூரியனும், சனியும், சுக்கிரனும் இருக்காங்க. மிதுன ராசிக்கு தொழில் ஸ்தானத்தில் சூரியன், புதன், சுக்கிரன் இணைஞ்சிருக்கிறது. தொழில் மற்றும் வியாபாரத்தில் அபரிமிதமான லாபம், பேச்சாற்றலால் வெற்றி, புதிய தொழில் வாய்ப்புகள் மற்றும் கலைத்துறை சார்ந்த விஷயங்களில் சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இது இருக்க போது. சூரியன் ஆதிக்கத்தையும், புதன் புத்திசாலித்தனத்தையும், சுக்கிரன் வசீகரத்தையும் கொடுக்கறதால நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல உயர் பதவிகளும் நிர்வாக திறனும் மேம்படும். இதிலும் முக்கியமாக புதுசாக தொழில் தொடங்கணும், பிஸ்னஸ் செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு சுய தொழில் தொடங்குவதற்கான சாதகமான சூழல் உருவாகும். கூட்டு வியாபாரம் செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் புதிய ஒப்பந்தங்கள் எல்லாமே கிடைக்கும். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நிதி நிலைமை உயரும். பேச்சுத்திறன் மூலமாகவே பண வரவு எல்லாமே உங்களுக்கு அதிகரிக்கும். அதிலும் முக்கியமாக உங்களுடைய பேச்சை முதலீடாக வச்சு நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும். கலை, எழுத்து, மீடியா, தகவல் தொடர்பு மற்றும் தனியார் துறைகளில் இருக்கிறவங்களுக்கு இது சிறப்பான காலமாக இருக்க போகுது. அரசு சார்ந்த வேலைகளில் இருக்கிறவங்களுக்கும், கார்ப்பரேட் நிறுவனங்களில் வேலை செய்யக்கூடியவங்களுக்கும் உயர் பதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மேல் அதிகாரிகளுடைய ஆதரவும் கிடைக்கும். இந்த 3 கிரகங்களின் சேர்க்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய மனக்குழப்பங்களுக்கு நல்ல பதிலை கொடுக்கும். பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இருந்த வருமான தடைகள், வருமானத்திற்கும் அதிகமான செலவுகள், மருத்துவ செலவுகள் இதுவெல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு படிப்படியாக குறையும். நீண்ட காலமாக தீர்க்க முடியாமல் இருந்த கடன் தொல்லைகளிலிருந்து வெளியே வர்றதுக்கு புதிய வழி கிடைக்கும். இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நிதி தேவைகள் அதிகமாக இருக்கும் பொழுது செலவுகளை குறைக்க முடியாது. ஆனால் வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்கும் உங்களுடைய வருமானத்திலிருந்து சின்ன தொகையை சேமிக்கிறதுக்கும் சரியான திட்டமிடுதல் ரொம்ப அவசியம். நிறைய நேரங்களில் உங்கள் வாழ்க்கையில் பின்னடைவில் வந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக நிறைய பிளான் எல்லாம் போடுவீங்க, ஆனால் அதை சரியாக ஃபாலோ பண்ண மாட்டீங்க. சரி இனிமேலாவது இதை செய்யணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் இருப்பீங்க, ஆனால் அதை செயல்படுத்த முடியாது. ஏதாவது ஒரு தடைகள் வந்து உங்களுடைய கண்ணை மறைக்கும். அதனால் சேமிப்பு விஷயத்தில் நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது. தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் உங்களிடத்துல இருக்கும் பொழுது பல வருஷங்களாக முடிக்க முடியாமல் இருந்த வேலைகளை எல்லாம் ஈஸியாக செஞ்சு முடிப்பீங்க. இது வரைக்கும் ஒரு மெஷின் மாதிரி ஓய்வே இல்லாமல் ஓடிட்டு இருந்திருப்பீங்க. இனி நிதானமாக நீங்கள் செல்வத்தை சேர்க்க ஆரம்பிக்கணும். குடும்பத்தாரோட சந்தோஷமாக இருக்கக்கூடிய நிம்மதியான சூழலை சனி பகவான் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு. சேமிப்பு விஷயத்தில் நீங்கள் காட்டக்கூடிய ஆர்வம் உங்களுடைய வருங்கால தேவைகளை பூர்த்தி செய்யும் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை குறைச்சி சேமிப்பில் முதலீடு செய்கிறது புத்திசாலித்தனம். ரியல் எஸ்டேட், பங்கு சந்தைகளில் முதலீடு செய்கிறவங்க அந்த துறையில் இருக்கக்கூடிய நிபுணர்களின் ஆலோசனையை கேட்டு செயல்படுவது ரொம்பவே அவசியம். இதுவரைக்கும் உறவினர்கள் மற்றும் நண்பர்களோட மனக்கசப்பு, கருத்து வேறுபாடெல்லாம் ஏற்பட்டிருக்கும். உங்களுக்கு எதிரிகளாக இருக்கிறவங்க கூட நட்பு கரம் நீட்டி உங்ககிட்ட ஆலோசனை கேட்டு வருவாங்க. குடும்ப ரீதியாக பார்த்தீங்கன்னா உங்கள் தாய் தந்தையர் பேரில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் மற்றும் குடும்பத்தின் மூலமாக வரக்கூடிய உதவிகள் எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு பூர்வீக சொத்து சம்பந்தமாக ஏதாவது விவாதங்கள் இருந்தாலும் அது இன்னும் ஒரு 3 மாதங்களுக்கு பிறகு சரியாகும். கோர்ட்டு விஷயங்கள்லையும் அமைதியாக கடந்து போனீங்கன்னா இன்னும் சில நாட்களில் உங்களுக்கு நல்ல தீர்ப்புகள் கிடைக்கும். இது வரைக்கும் யாரை நம்பலாம், யாரை நம்பக்கூடாது அப்படின்னு பலவிதமான மனக்குழப்பங்கள் எல்லாமே உங்கள் மனசில் இருந்தாலும் எல்லாரும் அவங்கவங்க சூழ்நிலையில் நல்லவங்க அப்படிங்கிறத புரிஞ்சிக்கக்கூடிய மனநிலைக்கு நீங்கள் வரணும். ஒரு சில உறவினர்கள்ட்ட பேசும்போது கொஞ்சம் கனிவாக நடந்துக்கணும். யார் ஏதாவது சொன்னாலும் அமைதியாக இருந்து உங்களுக்கான காரியங்களை நீங்கள் சாதிக்கணும். இந்த கிரகங்களினுடைய சேர்க்கை காரணமாக உங்களுடைய நிர்வாகத்திறன் இப்பொழுது மேம்பட்டிருக்கும். வேலை செய்யக்கூடிய இடத்துல நல்ல முன்னேற்றத்தை பார்ப்பீங்க.
முடிஞ்ச வரைக்கும் தேவையற்ற அலைச்சல்களை நீங்கள் குறைச்சிக்கணும். உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் நுரையீரல், மார்பு, சிறுநீரகம் போன்ற உறுப்புகளில் உங்களுக்கு அதிகமான கவனம் தேவை. ஜீரண மண்டலத்தில் அதிகமான பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு இயற்கை மற்றும் ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும். நிறைய நேரங்களில் தண்ணி குடிப்பதை மறந்துடுவீங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்சது 2 லிட்டராவது தண்ணி குடிக்கிற மாதிரியான பழக்கத்தை நீங்கள் இனி வளர்த்துக்கணும். உடல் உழைப்பு மற்றும் உடற்பயிற்சி செய்யாதவங்களுக்கு உடல் பருமன் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய தன்னம்பிக்கையை அதிகரிக்கிறதுக்கும் மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கும் தினமும் நடைப்பயிற்சி அல்லது தியானம் செய்கிறத ஒரு வழக்கமாக வச்சுக்கணும். பெண்களை பொறுத்த வரைக்கும் தைராய்டு மற்றும் மார்பகம் சார்ந்த பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அதற்கு தகுந்த மருந்து மற்றும் சிகிச்சைகளை எடுத்துக்கொள்வது நல்லது. கூடுதலாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனசாட்சிக்கு மட்டுமே கட்டுப்பட்டு நீங்கள் சரியான விஷயங்களை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய எதிரிகள் எல்லாரையும் அடியோடு காணாமல் போக செய்யக்கூடிய திறன் உங்களுக்கு அதிகரிக்கும். தொழிலில் இருந்த மறைமுகமான போட்டிகள் எல்லாமே நீங்கி உங்களுக்கு சாதகமான சூழல் உருவாகும். சிறைவாசத்தில் யாராவது இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கெல்லாம் மீண்டு வருவாங்க. இதற்கு பிறகு இந்த சமுதாயத்தில் மிகவும் பொறுப்பான ஒரு மனிதராக நீங்கள் இருக்க போகிறீங்க. உங்களுடைய செல்வாக்கு மற்றும் புகழ் பல மடங்கு உயரப்போகுது. இது வரைக்கும் உங்களை உதாசீனப்படுத்தினவங்க உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரித்து உங்களுக்கு மிகப்பெரிய நிம்மதியை கொடுக்கும். உங்களுடைய முகத்தில் புதிய பொலிவும் வசீகரமும் உண்டாகும். மற்றவர்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய ஆளுமை திறனால் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே மற்றவர்களால் பாராட்டப்படும். உங்களுக்கு ஆயுளும் அதிகரிக்கும். நல்ல சிந்தனைகள், மற்றவர்களுக்கு உதவும் தன்மை உங்களுக்கு புகழையும் அந்தஸ்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். புதிதாக வீடு, நிலம் வாங்க ஆசைப்படுறவங்களுக்கு பொருளாதார உதவிகள் கிடைக்கும். நண்பர்கள் மற்றும் வங்கிகளிடமிருந்து நிதி தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும். கல்வியை பொறுத்த வரைக்கும் இது மாணவர்களுக்கு சிறப்பான காலமாக இருக்கும். அவங்களுடைய கற்கும் திறன் அதிகரிக்கும். போட்டித் தேர்வுகளில் ஜெயிச்சு வருவாங்க. வேலையை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் செய்யக்கூடிய வேலை உங்களுக்கு பிடிக்கல, இல்லை வருமானம் குறைவு இருக்குது அப்படின்னா ஜூன் மாதத்திற்கு பிறகு விரும்பக்கூடிய வேலை அதிக வருமானத்தோடு கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு ஒரு பெரிய முதலீடு உங்களை தேடி வரும். இது வரைக்கும் தேங்கி கிடந்த சரக்குகள் எல்லாமே நல்ல விலைக்கு விற்பனையாகும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்ப வாரிசுகளினுடைய முன்னேற்றம் உங்களுக்கு பெருமையை கொடுக்கும். குறிப்பாக உயர்கல்விக்காக காத்திருப்பவர்களுக்கு அவர்கள் விரும்பிய கல்லூரியில் இடம் கிடைக்கும். வெளிநாடு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். நீண்ட தூர பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. ஒரே ராசியில் லட்சக்கணக்கான மக்கள் இருக்கும் பொழுது அனைவருக்கும் இந்த மாதிரியான சமமான பலன்கள் கிடைக்குமா அப்படிங்கிற சந்தேகம் கூட உங்களுக்கு வரலாம். உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். முக்கியமான கிரகங்கள் நீச்ச நிலையில் இருந்துச்சு அப்படின்னா இந்த பலன்கள் கொஞ்சம் தாமதமாக கிடைக்கும் அல்லது குறைவாக கிடைக்கும். மற்றபடி இந்த பலன்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் கிரக நிலைகள் சரியில்லை அப்படின்னா நீங்கள் அதற்காக வருத்தப்படவோ இல்லை பயப்படவோ வேண்டிய அவசியம் இல்லை. சாதகமான இடத்தில் இல்லாத கிரகங்கள் உங்களுக்கு சில சோதனைகளை கொடுக்கும். அதனால் நீங்கள் தன்னம்பிக்கையோடு செயல்படுவது ரொம்பவே அவசியம். மிதுன ராசி மிருகசீரிசம் 3-4 பாதம், திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூசம் 1-2-3 நட்சத்திர பாதம் இருக்கிறவங்க சனிக்கிழமைகளில் சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி காகத்துக்கு உணவளிக்கிறது, குலதெய்வ வழிபாடு செய்வது நல்ல பரிகாரமாக இருக்கும். இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது சனியினுடைய தாக்கத்தை குறைச்சி உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. உங்களுடைய நல்ல எண்ணங்கள் உங்களுக்கு நல்ல முடிவை தான் தரும். இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்த அனுபவங்கள், கற்றுக்கிட்ட பாடங்கள் எல்லாமே நல்ல எதிர்காலத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கோங்க. வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு.